6 பேர் ஒரு சாதாரண மரக்கட்டையில பசிபிக் கடலுக்குள்ள இறங்குனாங்க. அது ஒரு வாரத்துல கடல்ல கரைஞ்சிடும். நீங்க எல்லாம் நிச்சயமா செத்து போவீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இந்த 6 பேரும் 101 நாட்கள் கடல்ல உயிரோட இருந்தாங்க. 7000 கிலோமீட்டர் பயணம், நோ இன்ஜின், நோ மெட்டல் நெயில்ஸ், நோ மாடர்ன் நேவிகேஷன், வெறும் கயிறு, மூங்கில், அப்புறம் பால்சாவுட். இது ஒரு சூசைட் மிஷன்னு சொல்லப்பட்ட ஒரு பயணம் ஹிஸ்டரியிலே மிகப்பெரிய அட்வென்ச்சரா மாறிடுச்சு. ஆனா இது எதுக்காக? ஒரு பழைய கதை உண்மையா இல்லையான்னு நிரூபிக்க. அது என்னன்னு இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வாங்க. எல்லாமே ஒரு தீவுல ஒரு வயசான பழங்குடி பெரியவர்கிட்ட பேசும்போது தான் ஆரம்பிச்சது. 1937 நார்வேயை சேர்ந்த ஒரு இளம் ஆராய்ச்சியாளர் தோர் ஹேர்டால். அவர் பாலினேஷியாவோட ஃபதுஹிவா தீவுல தங்கியிருந்தாரு. ஒரு நாள் நைட் கடற்கரையில உட்கார்ந்திருந்தப்போ டெட்டுன்னு ஒரு பெரியவர் அவர்கிட்ட ஒரு கதை சொன்னார். எங்க முன்னோர்கள் மேற்கிலிருந்து வரல, அவங்க கிழக்கிலிருந்து, சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து வந்தாங்கன்னு சொன்னாரு. அவங்களோட புராணங்கள் படி டிக்ஸிங்கிற ஒரு பெரிய தலைவர் அவங்கள கடலை கடந்து ஒரு பெரிய நாட்டில இருந்து இங்க கூட்டிட்டு வந்ததா சொல்லப்படுது. அந்த நேரத்துல இருந்த எல்லா விஞ்ஞானிகளும் பாலினேஷியர்கள் ஆசியாவில இருந்து தான் வந்தாங்கன்னு உறுதியா நம்பினாங்க. ஆனா அந்த பெரியவரோட வார்த்தைகள் தோர் மனசுல ஒரு விதைய போட்டுடுச்சு. கிழக்குல இருந்து, அதாவது சவுத் அமெரிக்காவில இருந்து பழங்கால மக்கள் எப்படி பசிபிக் கடலோட நடுவுல இருக்கிற இந்த தீவுகளுக்கு வந்திருக்க முடியும்? தோர் ஹேர்டால் இந்த யோசனையில ஆழமா மூழ்கினார். பாலினேஷியா மற்றும் சவுத் அமெரிக்க கலாச்சாரங்களுக்கு நடுவுல இருந்த ஒற்றுமைகளை ஆராய ஆரம்பிச்சார். 2 இடத்துலயும் இருந்த பிரம்மாண்டமான கல் சிற்பங்கள், அப்புறம் டிக்ஸிங்கிற பேரு பபர் நாட்டுல இருந்த காண்டிக்சி விராகோச்சாங்கிற கடவுளோட பேர் கூட சம்பந்தப்பட்டிருந்தது அவரோட சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. அவர் ஒரு தியரியை உருவாக்கினார். பழங்கால சவுத் அமெரிக்க மக்கள் அவங்களோட மரக்கட்டையில கடல் நீரோட்டம் மற்றும் காற்றின் உதவியோட பசிபிக் கடலை கடந்து பாலினேஷியால குடியேறி இருக்கணும். அவர் தன்னோட தியரிய பெரிய விஞ்ஞானிகள் கிட்ட சொன்னப்போ அவங்க இவரை பார்த்து கிண்டலா சிரிச்சாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. பழங்கால மக்கள் யூஸ் பண்ணின பால்சா மரத்தாலான கட்டுமரங்கள் கடல்ல சில வாரத்துக்கு மேல தாக்கு பிடிக்காது. கடல் தண்ணி அந்த மரத்தை உறிஞ்சி சீக்கிரமே அது கடல்ல மூழ்கிடும்னு சொன்னாங்க. அவங்களோட கேலி தோரோட வைராக்கியத்தை இன்னும் அதிகமாக்கிச்சு. வார்த்தையால நிரூபிக்க முடியாததை செயலால நிரூபிச்சு காட்டணும்னு முடிவு பண்ணார். அந்த தியரி உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு. அவங்க செஞ்சதை தானும் செஞ்சு பார்க்கறது. நானே ஒரு பழங்கால மரக்கட்டு மரத்தை கட்டி அதுல சவுத் அமெரிக்காவில இருந்து பாலினேஷியாவுக்கு பயணம் செய்ய போறேன். இது ஒரு தற்கொலை முயற்சின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா தோரோட இந்த தீராத கனவை நம்பி 5 பேர் அவரோட கை கோர்த்தாங்க. ஹெர்மன் வாட்சிங்கர் என்ற இன்ஜினியர், நட் ஹேக்லேண்ட் மற்றும் டோஸ்டின் ராபிங்கிற 2 ரேடியோ ஆபரேட்டர்கள், எரிக் ஹெசல்பர்க் என்ற மாலுமி மற்றும் ஆர்டிஸ்ட், மற்றும் பெங்ட் டேனியல்சன் என்ற ஆய்வாளர். இவங்கள எரிக்க தவிர யாருக்குமே பெரிய கடல் அனுபவம் கிடையாது. ஆனாலும் அவங்க எல்லாரும் இந்த ஆபத்தான பயணத்துக்கு தயாரானாங்க. தோர் ஹேர்டால் டீம் பெருல இருக்கிற கல்லாவ் துறைமுகத்துக்கு போனாங்க. அவங்களோட முதல் வேலை பழங்கால மக்கள் செஞ்ச அதே முறையில ஒரு மரக்கட்டு மரத்தை, அதாவது ராஃப்ட் ஐ உருவாக்குறது. ஈக்குவடார் காட்டுல இருந்து வெட்டிட்டு வந்த 9 பிரம்மாண்டமான பால்சா மரக்கட்டைகள். இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதை கட்ட ஒரு ஆணி கூட யூஸ் பண்ணல. வெறும் சணல் கயிறால தான் ஒன்னோட ஒண்ணு இறுக்கமா கட்டினாங்க. மேல ஒரு மூங்கில் குடில், கூரையா வாழை இலைகள்னு எல்லாமே பழங்கால ஸ்டைல் தான். படகோட பாய்மரத்துல இந்த பயணத்துக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்த காண்டிக்சியோட முகம் வரையப்பட்டிருந்துச்சு. படகுக்கும் காண்டிக்சினே பேர் வச்சாங்க. ஏப்ரல் 28, 1947 காண்டிக்சி கடல்ல இறங்க ரெடியா நின்னுச்சு. அதை பார்க்க வந்த மக்கள் இது கடல்ல 50 மைல் போறதே பெரிய விஷயம்னு பேசிக்கிட்டாங்க. ஆனா தோரும் அவரோட டீமும் நம்பிக்கையோட இருந்தாங்க. அவங்க கூட பயணிக்க லோரிடான்னு ஒரு கிளியும் இருந்துச்சு. பெரு கடற்படை கப்பல் ஒன்று காண்டிக்சிய கடற்கரையில இருந்து சுமார் 50 மைல் தூரத்துக்கு இழுத்துட்டு போய் ஹம்போல்ட் நீரோட்டம் தொடங்குற இடத்துல விட்டுச்சு. இப்போ அவங்க தனியா இருந்தாங்க. 6 மனுஷங்க, ஒரு கிளி, ஒரு மரக்கட்டு மரம், அப்புறம் முடிவே இல்லாத பசிபிக் பெருங்கடல். பயணத்தோட முதல் சில நாட்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு அமைதியா போச்சு. நீரோட்டமும் காத்தும் அவங்கள மேற்கு நோக்கி மெதுவா தள்ளுச்சு. காண்டிக்சி அலைகளை கிழிச்சிட்டு போகல, அது அலைகளோட சேர்ந்து மேல ஏறி கீழே இறங்குச்சு. நைட்ல வானம் முழுக்க நட்சத்திரங்கள், பகல்ல முடிவே இல்லாத கடல் நீளம். அவங்க மீன் பிடிச்சு சாப்பிட்டாங்க. சில சமயம் பறக்கிற மீன்கள் தானாவே படகுல வந்து விழுந்துச்சு. ஒருவேளை விஞ்ஞானிகள் சொன்னது தப்பா இருக்குமோ, இந்த பயணம் ஈஸியாவே முடிஞ்சிடுமோன்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பசிபிக் பெருங்கடல் தன்னோட உண்மையான முகத்தை இன்னும் அவங்களுக்கு காட்டல. சில வாரங்கள் போயிருச்சு. அமைதி
அமைதியான கடல் மெதுவா மாற ஆரம்பிச்சது. வானம் இருட்டாகி காத்தோட வேகம் அதிகமாச்சு. அவங்க பயணத்தோட முதல் பெரிய புயலை சந்திச்சாங்க. ராட்சத அலைகள் அவங்க மூங்கில் குடில் உயரத்துக்கு எழும்புச்சு. ஆனா காண்டிக்சி ஆச்சரியமா ஒவ்வொரு பெரிய அலை மேலையும் ஒரு சறுக்கு மரம் மாதிரி ஏறி மறுபக்கம் இறங்குச்சு. இருந்தாலும் புயல் ரொம்ப கடுமையா இருந்துச்சு. படகு கட்டின சணல் கயிறுகள் கடல் தண்ணியில ஊறி லூஸ் ஆக ஆரம்பிச்சது. படகு முழுக்க ஒரு மாதிரி முனகல் சத்தம் கேட்டுச்சு. அது எந்த நிமிஷத்திலையும் உடஞ்சு செதறிடுமோங்கிற பயத்தை ஏற்படுத்துச்சு. 5 நாள் நீடிச்ச அந்த புயல் ஓஞ்சப்போ படகுல சில சேதங்கள். ஆனா அதை விட ஒரு பெரிய ஆபத்து அவங்களுக்காக காத்துட்டு இருந்துச்சு. ஆரம்பத்திலிருந்தே சின்ன சின்ன சுறாக்கள் படகு சுத்தி வந்துச்சு. ஆனா இப்போ பெரிய கொடூரமான சுறாக்கள் கூட்டமா காண்டிக்சியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. நைட்ல அவங்க தூங்க முயற்சிக்கும் போது சுறாக்கள் அந்த மரக்கட்டையை கடிக்கிற சத்தம் அச்சுறுத்தலா கேட்டுச்சு. ஒவ்வொரு ராத்திரியும் தங்களுக்கு கீழே சில இன்ச் மரத்துக்கு அடியில டஜன் கணக்கான சுறாக்கள் பசியோட சுத்திட்டு இருக்குங்கிற கொடூரமான உண்மையோட அவங்க வாழ பழகிக்கிட்டாங்க. ஒரு தடவை நட் ஹாக்லாண்ட் படகோட ஓரத்துல நின்னப்போ கால் தடுக்கி கடல்ல விழ போனார். கடைசி நிமிஷத்துல இன்னொருத்தர் அவரை பிடிச்சு உள்ள இழுத்தாரு. அவர் விழ இருந்த இடத்துல ஒரு பெரிய சுறா வாயை பொளந்துட்டு போனதை பார்த்து அவங்க உறைஞ்சு போயிட்டாங்க. அந்த நிமிஷத்துல அவங்க மரணத்தை நேருக்கு நேர் பார்த்தாங்க. புயல் அவங்க தைரியத்தை டெஸ்ட் பண்ணிச்சுன்னா இந்த சுறாக்கள் அவங்க மன உறுதியையே உடைக்க ஆரம்பிச்சது. நாட்கள் வாரமாச்சு, வாரங்கள் மாசமாச்சு. காண்டிக்சி பசிபிக் பெருங்கடல்ல மிதந்துட்டு இருந்துச்சு. இப்போ அவங்களோட போராட்டம் புயலோடையோ சுறாக்களோடையோ மட்டும் இல்ல, அது உயிர் வாழ்றதோட ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் இருந்துச்சு. தண்ணி தான் மிகப்பெரிய பிரச்சனை. அவங்க கொண்டு வந்த தண்ணியை ரொம்ப சிக்கனமா யூஸ் பண்ணாங்க. மழை பெய்யும் போது பாய்மரத்தை யூஸ் பண்ணி ஒவ்வொரு சொட்டு தண்ணியையும் சேகரிச்சாங்க. சாப்பாட்டுக்கு அவங்க கடலை மட்டும்தான் நம்பி இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் மீன் பிடிக்கிறது அவங்களோட முக்கிய வேலையா இருந்துச்சு. சில சமயம் நைட்ல பறக்கும் மீன்கள் வெளிச்சத்தை பார்த்து பாஞ்சு தானாவே படகுல வந்து விழும். காலையில எந்திரிச்சு பார்த்தா அன்னைக்கு சாப்பாடு படகு முழுக்க சதறி கிடக்கும். ஆனா சுறாக்களோட தொல்லை மட்டும் தீரவே இல்லை. ஒரு நாள் ஒரு ராட்சச திமிங்கல சுறா காண்டிக்சிக்கு அடியில வந்து நின்னுடுச்சு. அதோட தலை படகோட ஒரு முனையிலையும் அதோட வால் மறுமுனையிலையும் இருந்துச்சு. அது மெதுவா படக உரச படகு ஆடிச்சு. அவங்க எல்லாரும் பயத்துல உறைஞ்சு நின்னாங்க. அது லேசா அசைஞ்சிருந்தா கூட காண்டிக்சி சுக்கு நூறா உடஞ்சிருக்கும். ஆனா நல்ல வேலையா அந்த ராட்சச விலங்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதியா நீந்தி போயிடுச்சு. மென்டல் பாதிப்புகள் இன்னும் மோசமா இருந்துச்சு. 4 பக்கமும் முடிவே இல்லாத கடல். ஒரே முகங்களை பார்த்து பார்த்து அவங்களுக்குள்ள சலிப்பு வந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை வந்துச்சு. தோர் ஹேர்டால் ஒரு தலைவரா டீமோட ஒற்றுமையை காப்பாத்துறது பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. அவங்களோட மிகப்பெரிய பயம் படக கட்டின சணல் கயிறுகள் அருந்துடுமோங்கிறது தான். கடல் தண்ணியோட உப்பு அந்த கயிறுகளை மெதுவா அரிச்சிட்டு இருந்துச்சு. கயிறு அருந்தா படகு பிரிஞ்சிடும். அதனால ஒவ்வொரு நாளும் சுறாக்கள் சுத்திட்டு இருக்கும் போதே அவங்க கடல்ல குதிச்சு படகுக்கு அடியில போய் தளர்வான கயிறுகளை மறுபடியும் டைட் பண்ணாங்க. இது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி தான். ஆனா உயிர் வாழ இதை செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல அவங்க இருந்தாங்க. இந்த பயணத்துல அவங்களோட ஒரே பொழுதுபோக்கு லோரிடாங்கிற கிளி தான். ஆனா பயணத்தோட பாதியில ஒரு பெரிய அலை படகு மேல மோதினப்போ லோரிடா கடல்ல அடிச்சிட்டு போய் செத்து போச்சு. அது ஒரு சின்ன பறவையோட இழப்பு மட்டும் இல்ல, அந்த தனிமையான கடல்ல அவங்க நம்பிக்கையோட ஒரு பகுதி கடலோட போன மாதிரி அவங்க உணர்ந்தாங்க. பயணம் தொடங்கி 90 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு. அவங்க உடம்பும் மனசும் சோர்ந்து போயிருந்துச்சு. படகு மெதுவா மூழ்கிற மாதிரி தோணுச்சு. இனி கரை சேர முடியுமாங்கிற நம்பிக்கைய அவங்க இழக்க ஆரம்பிச்சாங்க. ஜூலை 30, 1947 பயணத்தோட 93வது நாள். அன்னைக்கு காலையில தூரத்துல ஒரு கடற்பறவை தெரிஞ்சது. ஒருவேளை நம்ம நிலத்தை நெருங்கிட்டோமோன்னு ஒரு சின்ன நம்பிக்கை அவங்க மனசுல வந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலமே அவங்க தூரத்துல ஒரு நிலப்பரப்ப பார்த்தாங்க. ஆமா, அது ஒரு தீவு. 93 நாள் கழிச்சு அவங்க பார்க்குற முதல் தரை அது புகாகாங்கிற பவளத்தீவு. அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. காண்டிக்சியில இன்ஜின் கிடையாது. நீரோட்டமும் காத்தும் அவங்கள அந்த தீவை நோக்கி தள்ளல, மாறா அதை தாண்டி இழுத்துட்டு போச்சு. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. பக்கத்துல இருந்த நிலப்பரப்பு மெதுவா பார்வையிலிருந்து மறைஞ்சு போனதை கையறு நிலையில பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்த சில நாட்களும் இதே நிலைமை தான். அவங்க இப்போ ஆபத்தான தீவு கூட்டம்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில இருந்தாங்க. இங்க தண்ணிக்கு அடியில 100கணக்கான கூர்மையான பவளப்பாறைகள் மறைஞ்சிருக்கும். நவீன கப்பல்களுக்கே இது டேஞ்சரான ஏரியானா காண்டிக்சிக்கு இது மரணப்புரி. ஆகஸ்ட் 7, 1947 பயணத்தோட 101வது நாள். அன்னைக்கு காலையில அவங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய பவளப்பாறை திட்டு இருக்கிறத உணர்ந்தாங்க. ரரோயாங்கிற பவளத்தீவோட பாறை திட்டு அது. நீரோட்டம்
அவங்கள நேரா அந்த பாறைகளை நோக்கி இழுத்துட்டு போச்சு. தப்பிக்க வழியே இல்ல. கெட்டியா பிடிச்சுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் டைட்டா பிடிச்சுக்கோங்கன்னு தோர் கத்துனார். அடுத்த நொடி ஒரு பயங்கர சத்தத்தோட கான்டிக்ஸி அந்த பவளப்பாறைகள் மேல மோதிச்சு. மரக்கட்டைகள் உடைஞ்சு 6 பேரும் தூக்கி வீசப்பட்டு கொந்தளிக்கிற அலைக்குள்ள மூழ்கினாங்க. 101 நாட்கள் கடலோட சீற்றத்தை தாங்கின கான்டிக்ஸி அதோட பயணத்தோட இறுதியில கண் முன்னாடியே சிதறிக்கிட்டு இருந்துச்சு. பவளப்பாறைகள் மேல மோதினதுக்கு அப்புறம் அந்த 6 பேரும் அலைகளால வேற வேற திசைகள்ல இழுத்துட்டு போகப்பட்டாங்க. கூர்மையான பாறைகள் அவங்க உடம்ப கிழிச்சது. ஆனா அதிர்ஷ்டவசமா எல்லாரும் உடைந்த மரக்கட்டைகளை பிடிச்சுக்கிட்டு மெதுவா ரரோயா தீவோட கரையை அடைஞ்சாங்க. சுமார் 7000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் நிலத்துல கால் பதிச்சாங்க. அவங்க சோர்வாவும் காயங்களோடவும் இருந்தாங்க, ஆனா உயிருடன் இருந்தாங்க. அவங்க சாதிச்சிட்டாங்க. சில நாட்கள் கழிச்சு பக்கத்து கிராமத்து பாலினேஷிய மக்கள் அவங்கள கண்டுபிடிச்சு பெரிய வரவேற்போட கூட்டிட்டு போனாங்க. கான்டிக்ஸி டீம் யாருக்காக இந்த பயணத்தை செஞ்சாங்களோ அதே பாலினேஷிய மக்களாலேயே காப்பாத்தப்பட்டாங்க. தோர் ஹேர்டாலோட இந்த பயணம் உலகம் முழுக்க ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு. ஒரு பால்சா மரக்கட்டு மரம் பசிபிக் கடலை கடக்கவே முடியாதுன்னு சொன்ன விஞ்ஞானிகளோட வாயை இந்த பயணம் அடைச்சது. இது சாத்தியம்னு உலகத்தையே நம்ப வச்சது. தோர் ஹேர்டால் தன்னோட பயண அனுபவங்களை த கான்டிக்ஸி எக்ஸ்பெடிஷன்ங்கிற பேர்ல புத்தகமா எழுதினார். அது 70க்கும் அதிகமான மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு கோடிக்கணக்கான காப்பிகள் வித்துச்சு. அவங்க எடுத்த வீடியோ பதிவுகளை வச்சு உருவாக்கின டாக்குமெண்ட்ரி ஆஸ்கர் விருதையும் வாங்குச்சு. சிதஞ்சு போன கான்டிக்ஸி மரக்கட்டு மரம் மீட்கப்பட்டு நார்வேயின் ஓஸ்லோ நகர்ல இருக்கிற கான்டிக்ஸி மியூசியத்துல இன்னைக்கும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. சுவாரஸ்யமா பிற்காலத்துல செஞ்ச டிஎன்ஏ ஆய்வுகள் பாலினீஷியர்களோட பூர்வீகம் ஆசியாவை சேர்ந்தவங்க தான்னு பெருமளவுல உறுதிப்படுத்துச்சு. அப்ப தோரோட பயணம் ஒரு தோல்வியா? நிச்சயமா இல்ல. ஏன்னா சமீபத்திய ஆய்வுகள் பாலினீஷியர்களுக்கும் தென்னமெரிக்க பூர்வக்குடிகளுக்கும் நடுவுல ஐரோப்பியர்கள் வர்றதுக்கு முன்னாடியே தொடர்பு இருந்ததுக்கான மரபணு ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்கு. தோரோட தியரி முழுசா சரியில்லைனாலும் அதுல ஒரு உண்மை இருந்திருக்கு. இந்த பயணம் ஒரு தியரியை நிரூபிக்கிறத பத்தினது மட்டும் இல்ல, இது ஒரு மனுஷனோட மன உறுதி, தைரியம் மற்றும் சவால்களை எதிர்கொள்ற திறனை பத்தினது. முடியாதுன்னு உலகம் சொன்ன ஒரு விஷயத்த செஞ்சு காட்டின ஒரு மனுஷனோட கதை இது. தோர் ஹேர்டால் மற்றும் அவரோட டீமோட கதை நமக்கு ஒன்னு தெளிவா உணர்த்துது. உங்க கனவு எவ்வளவு பெருசா இல்ல சாத்தியம் இல்லாததா தெரிஞ்சாலும் அதை அடைய தேவையான மன உறுதியும் விடாமுயற்சியும் உங்ககிட்ட இருந்தா உங்களால கடலையே கூட கடக்க முடியும். சில சமயங்களில் சேரும் இடத்தை விட அந்த பயணமே மிக அழகானதாக அமைந்துவிடும். இது போன்ற மேலும் பல சாகச கதைகளை தெரிஞ்சுக்கொள்ள எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.